ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஸ் யூஸ். பிக் பாஸ் 8 தமிழ் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, பிக் பாஸ் அல்டிமேட் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் 8 தமிழ் முடிஞ்சு எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் மீட்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஸ்பேஸில் வந்துட்டு ஃபேன்ஸ் மீட்ன்றது வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே தீபக் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், நம்ம ரயான் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், முத்துக்குமரன் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நல்லா லைக் ட்விட்டர் ஸ்பேஸில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அவங்க இன்டர்வியூஸும் நம்ம நல்லா கொடுக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாம் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவியில் வந்துட்டு எல்லாமே ரீயூனியன் ஆனாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம் ஷார்ட்ஸில். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. ப்ரோ பிக் பாஸ் 9 இருக்கா ப்ரோ? எல்லாருமே பிக் பாஸ் 9க்கு பதிலாக இப்போ பிபி அல்டிமேட் சீசன் 2 இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றின ஒரு அப்டேட் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் ஃபினாலே அன்னைக்கு நம்ம பாலா சார் வந்துட்டு ஸ்டேஜில் வந்திருப்பார். அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நவரசம் கலந்த ஒரு சீசன்ன்றது உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ சொல்லியிருந்தீங்க, ப்ரோ அது வந்து 9th சீசன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. 9th சீசனுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க இன்னும். அவங்க வந்துட்டு இப்போயே வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நவரசம் சொல்கிறது வந்துட்டு கூடிய விரைவில் வரப்போகிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு. தட் இஸ் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வருதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஷன் எல்லாமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது எப்போ ப்ரோ அப்படின்றத எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான இதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ அதை வந்துட்டு நடக்க போகுதுன்றத. ஸோ இதுக்கு யார் ப்ரோ ஹோஸ்ட்டாக இருக்க போகிறா? நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் விஜய் சேதுபதி சார், சிம்பு சார், கமல் சார், 3 பேரில் யார் ப்ரோ பண்ணுவார்? கண்டிப்பாக ப்ரோ விஜய் சேதுபதி சார் தான் ப்ரோ பண்ணுவார். ஏன்னா அவர் தான் 8th சீசன் ஹோஸ்ட் பண்ணார். கண்டிப்பாக அவர் தான் ப்ரோ பண்ணுவார்னு சொல்லி நான் ஒரு பக்கம் ஒரு சிலர் சொல்ல. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் சார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், கமல் சார் வந்துட்டு நம்ம அந்த கமல் சார் அந்த வைப் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்ல. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிஆர் தான் அல்டிமேட் சீசன் 1 வந்து ஹோஸ்ட் பண்ணார். கமல் சார் வந்து விட்டுட்டு போனார் இல்லையா, ஒரு 2 வாரம் தானே பண்ணார். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டார்ல லைக் எஸ்டிஆர் கிட்ட கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிஆர் நல்லாவே பண்ணார். ஸோ அதனால எஸ்டிஆர் தான் பண்ணணும்னு ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இப்போது யார் தான்ப்பா ஹோஸ்ட் பண்ண போகிறது பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம வந்துட்டு 3 பேரோட ஷெடியூல்ஸையும் பார்த்துடலாம். லைக் வந்துட்டு அவங்கவுங்க அப்கமிங்கில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களே, இப்போ வந்துட்டு கமல் சார் வந்துட்டு யூஎஸில் இருக்கார். அவர் வந்துட்டு ஏஐ வந்துட்டு அந்த கோர்ஸ்ன்றது அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 அவரால் ஹோஸ்ட் பண்ண முடியல. அதை வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டு போனார். லைக் அவர் வந்துட்டு மார்ச் எண்டு ஏப்ரல் அந்த டைமில் தான் வந்துட்டு இங்கே வராரு, சென்னைக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு அந்த மூவிஸ் இதெல்லாம் இருக்குது. நிறைய தக்லைஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, தக்லைஃப் அவருது. பட் ஆக்டர் அன்பறிவு ஸ்டன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு படம் இருக்குது. ஸோ நிறைய படங்கள் இருக்கிறதுனால அவர் மார்ச் எண்டில் தான் வராரு. ஸோ கண்டிப்பாக மார்ச் எண்டில் வர்றதுனால கண்டிப்பாக அவரால் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஷெடியூல்ஸ் வந்துட்டு அப்படி தான் அவருக்கு இருக்குது, கமல் சாருக்கு. ஸோ கமல் சார் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பண்ண மாட்டாருங்க அல்டிமேட் சீசன் 2. அடுத்து நீங்கள் விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு அவ்வளோ படங்கள் இருக்குது. தெலுங்குலையும் சரி, லைக் ஹிந்திலையும் சரி, தமிழில் அவ்வளோ ட்ரெயின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. நிறைய படங்கள் இருக்குது. ஸோ விஜய் அவர்களுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஸோ இப்போது நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, எஸ்டிஆர் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எஸ்டிஆர் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட்ன்றதை போட்டிருக்காரு, February 3 போட்டிருக்காரு. எஸ்டிஆர் 3 in February 3 போட்டிருக்காரு. அப்புறம் என்ன ப்ரோ அடுத்த எஸ்டிஆர் படத்துக்கான அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அதில் வந்துட்டு ஒரு 3 படத்துக்கான ஒரு அப்டேட் தான் விட போகிறாங்க. அதில் பிபி அல்டிமேட் பற்றின ஒரு அப்டேட் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ரொம்பலாம் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட லைனப்ஸில் என்னென்ன வரப்போகுதுன்றது அடுத்த 3 விஷயங்கள் வந்துட்டு அந்த February 3 அன்னைக்கு அவர் வந்துட்டு அப்டேட்டாக வரப்போகுது. அதனால தான் மத்தியானமே ஒரு ட்வீட் போட்டிருப்பார். அவர் அப்டேட்னு சொல்லி 3 இது போட்டிருப்பார். ஸோ இப்போது எஸ்டிஆர் அவர்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எஸ்டிஆர் அவர்களுக்கு வந்துட்டு அடுத்து அஸ்வத் மாரிமுத்துவோட ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக் லைஃப் இருக்குது. ஸோ அவ்வளோதான், தக் லைஃப்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்டிஆர் அவர்கள் பெருசாக இதில் இல்லை. லைக் வந்துட்டு அவ்வளோவா மூவிஸ் ரொம்ப கம்பேர்ட் டு விஜேஎஸ் அவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எஸ்டிஆர் அவர்கள் வந்தாலுமே செம்மையாக இருக்குங்க. நான் பர்சனலாக எஸ்டிஆர் அவர்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு பயங்கரமாக பண்ணார். பயங்கரம் மீன்ஸ் லைக்
நெத்தியில் அடித்த மாதிரி வந்துட்டு நீ பண்ணால் தப்புன்னு கேட்டார். ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து நிறைய பேர் ஒரு சிலர் வந்துட்டு நேராக வந்துட்டு லைக் எஸ்டிஆரை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் என்ன ஹோஸ்டிங் பண்ணுறாரு, கமல் சார் அளவெல்லாம் பண்ணவே இல்லை, கமல் சாரே இருந்திருக்கணும், இவர் வந்துட்டு சும்மா வந்துட்டு இருக்காரு அப்படி கேட்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு உள்ள கண்டஸ்டன்ஸே வந்துட்டு உள்ளே பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை வந்துட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி யார் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் எவ்வளோ ஆழம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆழம்னு சொன்னீங்கன்னா நான் இறங்கி எவ்வளோ ஆழம் இருக்குன்றதை நான் இறங்கி பார்த்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ எஸ்டிஆர் அவர்கள் பண்ணார்னா ரொம்ப வந்துட்டு அது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும்னு அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ விஜய் சாரே வந்துட்டு விஜய் சார் நல்லா பண்ணார்னு கேட்டிங்கன்னா நல்லா பண்ணார் தான், நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எஸ்டிஆர்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜின்றது கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் வந்துட்டு பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 1 இருந்துச்சு. ஸோ பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு நெத்தியில் அடித்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். அப்போ கூட ஒரு சில விமர்சனம் வந்துச்சு, அவருக்கு வந்துட்டு பாலாவை தான் பிடிச்சிருக்கு, அவர் அதனால தான் வந்துட்டு ஒன்ஜைடாக யூஸ் பண்ணுறாரு. எல்லா சீசனும் யார் பண்ணாலுமே ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ஹோஸ்ட் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கண்டஸ்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிபி அல்டிமேட் சீசன் 1 அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணதே நிரூப் அவர்களோட தான் நம்ம சிம்பு சார் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்துட்டு நிரூப் அவர்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அப்போல்லாம் எதுவுமே இல்லை மக்களே. ஸோ நாம் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அவர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஜஸ்டிஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு, என்னாலையும் பண்ண முடியும், பயங்கரமாக பண்ண முடியுன்றதை காட்டியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் அவர்கள் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது மக்களே பிபி அல்டிமேட் சீசன் 2 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எஸ்டிஆர் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, பிபி அல்டிமேட் எப்படி ப்ரோ டிவியில் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகுமா இல்லை வந்துட்டு ஓடிடி இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்துட்டு ஓடிடியில் தான் மக்கள் டெலிகாஸ்ட் ஆகும் 24/7. நீங்கள் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படி பிக் பாஸ் நார்மல் பிக் பாஸை பார்த்தோமோ 24/7 டிஃபர்ட் லைவ் பார்த்தோம் இல்லையா ஹாட்ஸ்டாரில், ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு இதுவுமே ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு 24/7 ஸ்ட்ரீம் ஆகும். நாம் அதை பார்க்கலாம். டிவியில் எப்படி வரும்னா, டிவியில் வந்துட்டு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எபிசோட்ஸ் நடக்குதுன்னா அதை வந்துட்டு சண்டே வந்து லைக் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பயங்கரமாக கிறிஸ்பாக எதெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு இதாக வந்துட்டு நம்மளுக்கு போட்டு காட்டுவாங்க டிவியில். லைக் அது வந்துட்டு ஒரு 2.5 hours 2 hours மாதிரி ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு வெறும் டிஃபர் ஸ்ட்ரீம் தானா ப்ரோ, எபிசோட்ஸ்லாம் இருக்காதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஹாட்ஸ்டாரில் நீங்கள் போய் எபிசோட்ஸும் பார்த்துக்கலாம். லைக் 9:30 ஆச்சுன்னா லைக் ஹாட்ஸ்டாரில் எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன ஆச்சுன்றதை எபிசோட் 9:30 அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஹாட்ஸ்டாரில், நம்ம போய்ட்டு அதில் பார்த்துக்கலாம். மற்றபடி 24/7 ஸ்ட்ரீம்ன்றது போய்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் இதை வந்துட்டு டிவியில் பார்க்க முடியாது. 1 hour எபிசோட் டிவியில் போடுவாங்க இல்லையா, எப்பயுமே நம்ம நார்மல் பிக் பாஸ் வந்து டிவியில் போடுவாங்கல்ல, அது வந்துட்டு டிவியில் போட மாட்டாங்க, அது வந்துட்டு ஹாட்ஸ்டார்லேயே தான் இருக்கும். நீங்கள் போய் ஹாட்ஸ்டாரில் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் மக்களே அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் பிபி அல்டிமேட் சீசன் 2 பற்றி அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி நான் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.